ஹாய் காய்ஸ், வெல்கம் டு our சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கலாம். நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டால்டா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா கரையட்டும். பட்டை, சோம்பு, கிராம்பு, பட்டை, சோம்பு, கிராம்பு, அன்னாச்சிப்பூ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கசகசா அதெல்லாம் சேர்த்து நல்லா காயட்டும். முந்திரி சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் ஆனியனும் க்ரீன் சில்லி நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவும் சேர்த்துக்கலாம். ஒரு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கலரி விட்டுக்கலாம். அடுத்து கேரட் பீன்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்து. கேரட் பொட்டேட்டோலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன காய்கறி தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்கள்கிட்ட பீன்ஸ் பொட்டேட்டோ மாதிரி தான் இருந்துச்சு, அதனால் அதை நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம அதுலேயே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சரிங்களா?
நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்கெல்லாம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? தயிர் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு லெமனில் பாதியை புழிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீன் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு லைட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரிசி சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்னைக்கு 2.5 படி அரிசி எடுத்துருக்கோம். 2.5 சுண்டு அரிசி எடுத்துருக்கோம். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. 2.5 சுண்டு எடுத்துக்கோங்க. இப்போது 2.5 சுண்டு அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த டம்ளர் தான் இன்றைக்கி அரிசி எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் விசில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் தம் தான் போட போகிறோம். இந்த வீடியோ விசில் போட்டு நம்ம பிரியாணி எடுத்தாச்சு. வெஜிடபிள் பிரியாணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ரெட் கலரில் அப்படி செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ அதுக்கு நம்ம சைடிஷாக என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, சைடிஷாக நம்ம வந்து ஆனியன் ரைத்தா வச்சுருக்கோம், மீன் மேக்கரு, அப்புறமா ஊறுகாய். மீன் மேக்கர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.